நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி திருக்குறள் சிலபஸ் வைஸாக தமிழ் ஜிகே எல்லாம் ஒரு வீடியோ போட போகிறோம். நம்ம இன்னையிலேருந்து நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோவாக போடுவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற அதிகாரம் பார்த்திங்கன்னா பண்புடைமை. இதுக்கு முன்னாடி ஓல்டு சிலபஸில் 25 அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 20 அதிகாரமாக குறைச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு குறிப்பிட்ட டாபிக் தான் இருக்குது. ஒரு சிலது வந்து வெளியிலேருந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது. எடுத்துக்காட்டு செங்கோன்மை, நட்பாராய்தல், இதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து படிக்கணும். அதுக்கானது நம்ம ஓனாக எடுத்து நம்ம போடுவோம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவே எடுத்து நம்ம போடுவோம். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பண்புடைமை குறள் 1 பார்த்திங்கன்னா, என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யாரிடத்திலும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னறியை அடைதல் எளிது. யாரிடத்திலும் எளிமையாக பழகினாலே பண்புடைய என்னும் நன்னறியை அடைதல் எளிது. யாரிடத்திலும் எளிமையாக பழகணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அது மாதிரி பழகினான்னா பண்புடைமை என்னும் நன்னறியை நீங்கள் எளிதில் அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்கிறார். அதில் சொற்பொருள் பார்த்திங்கன்னா வழக்குன்னா வந்து நன்னறி. அடுத்து அன்புடைமை ஆன்ற குடிப்பெருத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பெருத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு. அன்புடையராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இவ்விரண்டுமே பண்பாளரின் இயல்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சொற்பொருள் பார்த்திங்கன்னா ஆன்றன்னா உயர. அன்புடையவராக திகழணும். அன்பு எல்லார்ட்டையும் அன்பு வச்சுருக்கணும். அதில் அன்பராக திகழணும் உயர்ந்த குடிப்பிறப்பு. இவ்விரண்டும் தான் உயர்ந்த பண்பாளோட இயல்பு. ஒருத்தன் அம்மா இவன் என்னடா இப்படி ரொம்ப இதாக இருக்கான், ரொம்ப கீழ்த்தனமாக பேசுகிறான்டா அப்படின்னு சொல்லுவோம்மா. அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா நம்ம உயர்ந்தரமாக ஒரு ஜெனியூனாக பேசணும், எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அதில் சொல்ல வர்றாரு. அதான் அன்புடைமை ஆன்ற குடிப்பெறுதல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்து உருப்பத்தல் மக்களப்பு என்றால் வெறுத்தக்க பண்பத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பத்தல் மக்களப்பு என்றால் வெறுத்தக்க பண்பத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை என்று. பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களோடு கொள்ளத்தக்க ஒப்புமையாகும். நம்ம 2 பேரும் உடம்பால் ஒத்துருக்கேன், எனக்கும் கால் கை இருக்குது, எனக்கு கால் கை இருக்குது, உறுப்புகளோட ஒத்துருக்கிறது ஒற்றுமை கிடையாது, ஒப்புமை கிடையாது. பொருந்தத்தக்க பண்பால் ஒத்துருக்கணும். எந்த உயர்ந்த பண்பு இருக்கணும். சும்மா கீழ்த்தனமாக நடந்துக்கிறான், ரொம்ப என்னோடய பிஹேவியர் சரியில்லை, ரொம்ப கீழ்த்தனமாக நடந்துக்கிறான், ரொம்ப சரியில்லை அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளே ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருந்தால் அவங்கள வந்து மக்களோட ஒப்புமைப்படுத்தி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் வள்ளுவர். உடம்பால் ஒத்திருத்தரும் ஒப்புமை என்று பொருந்ததற்கு பண்பால் தான் ஒத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த குறள் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டம் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டம் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டம் உலகு. நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும். அத்தகைய பண்பாளரே உலகம் பெருமை பெற்றோம். நேர்மையும் அறம்னா என்ன? அறம்னா தர்மம். நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவணும். நேர்மையாக இருக்கணும், அது தர்மத்தை கொண்டு உதவணும். பிறருக்கு உதவுறனா தர்மம் நேர்மையோட நேர்மையாக உதவணும். பிறருக்கு உதவுனா அதனால் பக்கத்தில் வைங்க ஒரு எடுத்து கலாண்டு ஏதாவது ஒரு சூறையாடி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கட்டும். நம்மள்கிட்ட ஒரு விட்டுட்டு உதவுறனா நேர்மை இருக்கணும், அதில் அறமும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அத்தகைய பண்பாளர் தான் உலகமே விரும்பி போட்டுரும். பரவாயில்லையா, ஒருத்தன் நமக்கு இல்லாமல் இருந்தாலும் வந்துட்டு நேர்மையாக ஒருத்தன்ட்ட இல்லை, நம்மள்ட்ட ஒரு பொருள் இல்லை கொடுக்குறோம், ஸோ பரவாயில்ல எவ்வளோ ஒரு நேர்மையாக இருக்கான் பாரு, அவன்கிட்ட இல்லாமே கொடுக்குறான், இன்னும் ஒரு பண்பு அப்படின்னு பாராட்டுறாங்க பாருங்கள். உலகம் விரும்பி போட்டுரு, மற்றவங்க அவங்கள தான் உலகம் விரும்பி போட்டுருன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து சொற்பொருள் பார்த்திங்கன்னா நயன்னா நேர்மை, நன்றினா உதவி. அடுத்து நகையிலும் இன்னாத இகழ்ச்சி பகையிலும் பண்புள்ள பாடறிவார் மாற்று. நகையிலும் இன்னாத இகழ்ச்சி பகையிலும் பண்புள்ள பாடறிவார் மாற்று. விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதல் துன்பத்தை தரும். பிறருடைய இயல்பை அறிந்த நடப்பவரிடத்திலும் பகைமை இருப்பிட நல்ல பண்புகள் இருக்கும். விளையாட்டாக ஒருவர் இகழ்ந்து பேசி விளையாட்டாக ஒரு ஆளை இகழ்ந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, அவர் பட்டை பேர் சொல்லி அழைக்கிறது, ஒருத்தன் ஏதோ ஒன்று பேசுகிறது, இகழ்ந்து பேசுகிறவங்க புறங்கூறுதல், அந்த மாதிரிலாம் ரொம்ப நம்ம நக்கலாக பேசுவோம். ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை பற்றி நக்கலாக பேசுவோம். அந்த மாதிரிங்கிறது வந்து துன்பத்தை தரும். அவருடைய இயல்பை அறிந்து அவர்கிட்ட பகைமை, இயல்பு இருந்தால் அவர்கிட்ட நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டாக ஒரு விழுந்து பேச துன்பத்தை தரும். பிறருடைய இயல்பு இருந்தால் அவர் நடப்பவரிடத்திலும் பகைமை இருப்பிட நல்ல பண்பு. அவர் நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அவரோட இயல்பு இருந்தால் அவரோட நட்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவரோட நட்புண்டு இருக்குன்னு சொல்கிறார் வள்ளுவர். இதில் நகையிலும்னா விளையாட்டாகவும் பாடறிவான்னா நெறியுடையார். அடுத்து பண்புடையார் பற்றுண்டு உலகம் அதுவின்றேன் மண்புக்கும் ஆய்வது மண். உலகம் பண்புடையாரோலே நிலைப்பட்டு இருக்கின்றது, இல்லையினே இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாய் போய்விடும்.
பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். உலகம் பண்புடையவர்களே நிலை பெற்று இருக்கிறது, இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாய் போய்விடும். பண்புடையவர் நல்ல பண்பு இருக்க அவன்கிட்ட, உயர்ந்த பண்பு இருக்க அவன்கிட்ட, பரவாயில்ல எல்லாருக்கும் நல்லா சொல்லி கொடுக்குறான், நல்ல ஒரு பிஹேவியர் அவன்கிட்ட இருக்குது, எந்த ஒரு உதவி கேட்டாலும் செய்கிறான், நல்ல பண்பு. நல்ல பையன்னா என்ன, நம்ம பண்பு தொகையை படிச்சிருப்போம். நல்ல பண்பு, நல்ல பையன், நன்மை ப்ளஸ் பையன், நல்ல பையன், அந்த மாதிரிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்களோட நம்ம உயர்ந்த பண்பு இருக்கணும். அதனால் அவங்கள அந்த மாதிரி இல்லாதவங்கள்ட்ட இந்த மண்ணும் இந்த உலகமே இல்லை. அந்த மாதிரி இல்லாத ஆளுனா எல்லோரும் அந்த மாதிரி இல்லாட்டினா இந்த உலகம் மண்ணோட மண்ணை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதான் மாய்வதுன்னா அழிவது. அடுத்து அறம்போரும் கூர்மையறையணும் மரம்போல்வன் பண்பு இல்லாதவர் மக்கள் பண்பு இல்லாதவர்னு சொல்கிறார். அறம்போரும் கூர்மையறையணும் மரம்போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். அறம்போன்ற கூர்மையாக அறிவுடையாக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓர் அறிவுடைய மரமாகவே கருதப்படுவார். என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அறம் போன்ற கூர்மையை என்ன தான் கூர்மையாக ஒரு ஷார்ப்பாக நான் என்ன கேள்விக்கு பதில் சொல்கிறேன், கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன், நல்லா படிச்சிருக்கேன், நான் டாப்பரு, ஸ்டேட் டாப்பரு, அந்த மாதிரியே இருந்தாலுமே மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் அப்படின்னா, மக்களுக்குரிய பண்புன்னா என்ன, பிறருக்கு உதவணும், ஆபத்தில் பின்னாடி யாருக்கும் உதவி செய்யணும், யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, நல்ல பண்புகள்லாம் இருக்கணும். அந்த பண்புகள்லாம் இருக்கணும். நீ நல்லா உயர்ந்து நல்ல அறிவு, நான் ஸ்டேட் டாப்பரு, நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் என்கிட்ட மக்களுக்குரிய பண்பெல்லாம் இருக்குது, பொறாமை இருக்கும், புறங்கூறுதல் இருக்குது, இவனை பற்றி அவன்கிட்ட சொல்கிறது, அவனை பற்றி இவன்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் அவரை ஓர் அறிவுடைய மரம், செடி கொடி இதுக்கு தான் ஓமையாக, அதுக்கு தான் அவங்க ஒப்பானவர்கள்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து அதில் அறம்னா வாழை குறிக்கும் கூர்மையான கருவி. அடுத்து நண்பற்றராகி நயமில் செய்வாருக்கும் பண்பற்றாராதல் கடை. நண்பற்றாராகி நயமில் செய்வாருக்கும் பண்பற்றாராதல் கடை. நட்பு கொள்ள இயலாதவராய் தீமை சேர்த்துற பண்புடையவராய் பழக இயலாது இழிவான செயலாகும். நட்பு கொள்ள இயலாதவராய் தீமை செய்வரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாது இழிவான செயலாகும். நட்பு கொள்ள இயலாதவர், 2 பேரோட நல்லா நெருங்கி நட்பு பழகணும். தீமை ஒருத்தன் நமக்கு தீமையே செஞ்சுட்டாலும் வரும், அவர்கிட்டையும் பழகணும். அந்த மாதிரி பழகாது இழிவான செயல். எல்லாருடையும் நம்ம பகைமையிலே ஒரு இருந்தாலுமே அவர்கிட்டையும் நம்ம பழகணும், நட்பான பழகணுங்கிறது தான் பண்புடையரோட பழக இயலாது பண்பேரோட இழிவான செயல்னு சொல்கிறாரு. இதில் நண்புன்னா நட்பு, நயம் இல்லைன்னா தீங்கு, நயம் இல்லைன்னா தீங்கு, இல்லைன்னா இனிமையற்றன்னு வரும். கடைன்னா பழுது. அடுத்து நகல்வல்லார் அல்லாருக்கும் ஆயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்ட இருள். நகல்வல்லார் அல்லாருக்கும் ஆயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்ட இருள். பிறரோடு பழகி பேசி மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும். பிறரோடு பழகி பேச இயலாதவருக்கு மிகப்பெரிய உலகம் பகலிலும் இருளாகவே தெரியும்னு சொல்கிறாரு. ஒருத்தரோட நல்லா சிரித்து பேசி நல்லா அன்பாக பழகணும். அந்த மாதிரி பழகலை அப்படின்னா இத்த பெரிய உலகமே அவனுக்கு இருட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரோடையும் நல்லா அன்பாக பழகணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இல்லாட்டி அது பகலுமே அவனுக்கு இருட்டாக தான் தெரியும்னு நல்லா உண்மைப்படுத்தியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நகல் உள்ளார் சிரித்து மகிழ்பவர். மாயிறு ஞாலம்னா மிகப்பெரிய உலகம். ஞாலம்னா உலகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து கடைசி குறள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பான் கலந்திமையால் திருந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பான் கலந்திமையால் திருந்தற்று. பண்பில்லாதன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திருவது போன்றது. பண்பில்லாதவன், உயர்ந்த பண்பில்லாதவன் பெற்ற கோடி கோடியாக அடுக்கி வச்சுருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற செல்வம் எதுக்கு யூஸ், எதுக்குமே பயன் இல்லாது. எந்த ஒரு பண்பே இல்லாதவன் உயர்ந்த பண்பை நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு ஆபத்தில் ஒரு உதவி செய்கிறோம், ஏதோ அவன்கிட்ட கேட்குறான், இல்லை நான் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் கோடி கோடியாக வச்சுருந்தா அந்த பணம் என்ன பண்ண, அது வேஸ்ட்டு. அது பாத்திரத்தில் வச்ச பால் திரிஞ்சு போகிறதுக்கு சமம். இப்போ பால் நம்ம அவ்வளோ பால் வச்சுருந்து அடுத்த ஆளுக்கு இதுனா என்ன, அது திரிஞ்சு போகிறதுக்கு சமம். அதுக்கு உவமையாக கூடியிருக்காரு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இதில் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா திரிந்தட்டுனா திரிந்து போகிறது, பால் திரிந்து போகிறது. நம்ம இதில் பண்புடைமையில் 10 குறள் இதோட முடிஞ்சுது. நம்ம இதுக்கோட விளக்கம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது நம்ம ஓல்டு புக்கு 8th 2nd டேர்மில் இருக்குது. தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் புக்கோட லிங்க் தரேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸாக ஒரு வீடியோ போடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்குதோ பிடிக்கலையே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் தான் எனக்கு ஒவ்வொரு சப்போர்ட்டும். தேங்க்யூ. நன்றி.